திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமாவில் பழம்பெரும் நடிகர்களில் முக்கியமானவர் வி.கே. ராமசாமி. நாடக நடிகராக இருந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவருக்கு 1947ஆம் ஆண்டு வெளியான நாம் இருவர் என்ற படம்தான் முதல் படம். டி.ஆர். மகாலிங்கம் நாயகனாக நடித்திருந்த இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதனைத் தொடர்ந்து பல படங்களில் நடித்து தன்னை ஒரு நிலையான நடிகராக நிறுத்திக் கொண்டார். சிவாஜி நடித்த முதல் படமான பராசக்தி தொடங்கி பணம், வீரபாண்டிய கட்டபொம்மன், பந்தபாசம், அன்னை இல்லம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ள வி.கே. ராமசாமி 1962ஆம் ஆண்டு வெளியான குடும்பத் தலைவன் படத்தின் மூலம் முதலாக எம்ஜிஆர் படத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு எம்ஜிஆர், சிவாஜி, எஸ்.எஸ்.ஆர். உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து பல வெற்றி படங்களில் நடித்த வி.கே. ராமசாமி வில்லன், குணச்சித்திரம் என பல கேரக்டரில் நடித்துள்ளார். ஒருமுறை எம்ஜிஆர், ஜெயலலிதா இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது குடிபோதையில் வந்த இவர் இருவருக்கும் இடையில் அமர்ந்து பேசத் தொடங்கியுள்ளார். தன்னுடன் நெருக்கமாக இருக்கும் ஒருவர் இப்படி ஏதாவது தனக்கு பிடிக்காத செயலை செய்தால் அவரை முற்றிலும் வெறுக்கும் குணம் கொண்டவர் எம்ஜிஆர். குறிப்பாக குடி எம்ஜிஆருக்கு பிடிக்காத பழக்கம். இதன் காரணமாக அன்று முதல் வி.கே. ராமசாமி எம்ஜிஆர் செட்டில் இருக்க மாட்டார் என்று பலரும் நினைத்தார்கள். ஆனால் மறுநாள் அவரை அழைத்த எம்ஜிஆர், பழைய நடிகர்கள் சிலர்தான் இருக்கிறார்கள், அதில் நீங்களும் ஒருவர். உடலை பார்த்து கொள்ளுங்கள், நமக்கு உடல் மிகவும் முக்கியம் என்று அட்வைஸ் கொடுத்துள்ளார். அன்று முதல் எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளத்தில் வி.கே. ராமசாமி மது அருந்தும் பழக்கத்தையே விட்டொழித்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.